அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? பாடுகளின் வாரம், புனித வாரம் இந்த வாரம் முழுமைக்கு இல்லையா? இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இந்த புனித வாரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? எந்த நிலையில் இருப்பீர்கள்? ஆண்டவர் அறிவார் உங்களை, இல்லையா? நாம் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் அவர் அறிவார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1-4 முடிய. அப்போது நான் கூறியது, யாக்கோப்பின் தலைவர்களே, இஸ்ரேல் குடும்பத்தை ஆள்பவர்களே, நீதியை அறிவிப்பது உங்கள் கடமை என்றோ? நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகின்றீர்கள். என் மக்களின் தோலை உயிரோடு உரித்து அவர்கள் எலும்புகளிலிருந்து சதையை கிழித்து எடுக்கின்றீர்கள். என் மக்களின் சதையை தின்கின்றீர்கள். அவர்களின் தோலை உரிக்கின்றீர்கள். அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குவீர்கள். அப்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்து கொள்வார், ஏனெனில் உங்கள் செயல்கள் தீயனவாய் இருந்தன. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு கொடுக்குறார் இது? யாருக்கு கொடுக்குறாரு? விவேகமுள்ளவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், இல்லையா? நம்மை ஆள்பவர்கள், அதிகாரிகள், இல்லையா? நமக்கு மேல் சுமைக்கு மேல் சுமையை சுமத்துவர்கள். நமக்கு வருமானமே இல்லை, ஆனால் வரி நிறையா இருக்குது, இல்லையா? எதை பார்த்தாலும் துட்டு துட்டு துட்டு, உழைப்பில்லையே, என்ன பண்ணுவோம்? இப்படித்தான் நாம் கடன் வாங்கி கடனுக்கு மேல் கடன் வாங்கி கடனாளி ஆகிறோம் நாம், இல்லையா? உண்பது என்ன என்பதை தெரியாமல் இருக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு, நீதியை அறிவிப்பது தான் உங்கள் கடமை, இல்லையா? ஆனால் நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகின்றீர்கள். என் மக்களின் தோலை உயிரோடு உரித்து அவர்களின் எலும்பிலிருந்து சதையை கிழித்தெடுக்கின்றீர்கள். நாம் படுகின்ற கொடுமை இப்பொழுது, இல்லையா? என்ன கொடுமை படுகிறோம்? எப்படி படுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கொடுமைகள், இல்லையா? தொழில் இல்லை, வருமானம் இல்லை, எல்லாமே ஒரு முடக்கமான நிலை. நாம் என்ன செய்வோம்? ஏனென்றால் நாம் நடுத்தர வர்க்கம். இறந்து தின்பவர்கள் எப்பொழுதும் அவர்கள் இறந்து கிடைப்பதை தின்னுவிட்டு அவர்கள் இருப்பார்கள். நாம் நடுநிலையில் இருப்பவர்கள் இறந்து திங்க வெட்கப்படுகிறோம், இல்லையா? அதுதானே உண்மை. நாம் யாரிடம் போவோம்? நமக்கு வாழ்வு தரும் வார்த்தை இறைவனிடம் மட்டும்தானே உள்ளது. அவரிடம்தானே நாம் புலம்புவோம். அப்படி புலம்பும் போதுதான் நமக்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்துக்குமே அவர் பதிலாக வருகிறார். அப்போ அவர் பதிலாக வரும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும், இல்லையா? எதை குறித்து எந்த செயலை குறித்து நாம் கவலைப்படுகிறோமோ அதை எல்லாமே இறைவன் பார்த்து கொண்டு தானே இருக்காரா, இல்லையா? அதுதான் நமக்கு கொடுமை நடக்கு. ஆனால் கொடுமை செஞ்சவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நான் என் முகத்தை காட்ட மாட்டேன், மறைத்து கொள்வேன். என்றால் நீங்கள் செய்தது கொடுமை அல்லவா என் மக்களுக்குங்கிறார். அப்போ நமக்காக வழக்காடுவர் யார் இருக்கா? இறைவன் இருக்கிறார், நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவரோடு தான் நாம் இணைந்து நடக்க வேண்டும், இல்லையா? இந்த இறை சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆண்டவரே, நாங்கள் படுகின்ற துன்பங்களும் வேதனைகளும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஆண்டவரே. வருமானம் இல்லை ஆண்டவரே, உழைப்பு இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று கலங்கி தவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தவிப்பை அனைத்தும் நீர் அறிவீரே. நீர் அறியாத ரகசியம் ஒன்றுமே இல்லையே என்று எங்களுக்கு விடுதலை காலம் ஆண்டவரே. நீர்தாமே அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் எங்களை தேற்ற வேண்டும், எங்களை திடப்படுத்த வேண்டும், எங்களை தாங்க வேண்டும், எங்களை தப்பிக்க வேண்டும். இந்த சூழலில் இருந்து நீரே எங்களை ஆள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. உயிருள்ள தேவனே, நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். நீர் எங்களை எடுத்து வழி நடத்துவீர் என்று. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையின் பேரில் எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.